இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இன்னைக்கு மார்க்கெட் செம்மையா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் எடுத்திருக்கு. ஆனா இந்த ரேலிக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் காரணம்? வாங்க அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, முதல்ல மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஏற்றத்துக்கான காரணங்கள் என்னன்னு அலசுவோம். அப்புறம் எந்த செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நியூஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு கடைசியா இன்னைக்கோட முக்கியமான டேக்அவேஸ் என்னன்னு பார்ப்போம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். மார்க்கெட் ஓப்பனிங் நம்பர்ஸை முதல்ல பாத்திரலாம். காலையில 10 மணி வாக்குல நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா 25,924 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 129 பாயிண்ட்ஸ் மேல, அதாவது ஒரு 0.5% பிளஸ். நிச்சயமா இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஸ்டார்ட் தான். நிஃப்டி மாதிரியே தான் சென்செக்ஸும். அதையும் ஒரு 417 பாயிண்ட்ஸ் ஏறி 84,629 லெவல்ல இருந்துச்சு. ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே ஒரே மாதிரி 0.5% ஏறி இருக்கு. சரி, இந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறதுக்கு என்னதான் காரணம்? எது இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை டிரைவ் பண்ணுது? வாங்க அதை பத்தி பார்ப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா குளோபல் காரணிகளும் இருக்கு, நம்ம டொமஸ்டிக் காரணிகளும் இருக்கு. குளோபல்ல யூஎஸ் சைனா நடுவில் இருந்த அந்த ட்ரேட் டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதோட யூஎஸ் ஃபெட் வட்டி விகிதத்தை குறைக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது ரெண்டும் பாசிட்டிவ். நம்ம நாட்டுக்குள்ள வந்தா ஃபெஸ்டிவல் சீசன் சேல்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பிரைவேட் செக்டார் கேபிட்டல் ஸ்பெண்டிங்கும் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் மார்க்கெட்டை மேல கொண்டு போகுது. ஓகே, இப்போ எந்த செக்டார்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு மூவ்மெண்ட்ல இருக்குன்னு பார்க்கலாம். யாரு லீட் பண்றா, யாரு பின்தங்கி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல பிராட் பேஸ்ட் பையிங் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா ஃபார்மா, சில பிரைவேட் பேங்க்ஸ், ஹெல்த் கேர்ல கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது. இன்னைக்கு நம்ம கவனத்துல இருக்க முதல் கம்பெனி கோடக் மஹிந்திரா பேங்க். கோடக் பேங்கோட ஸ்டாக் இன்னைக்கு ஏன் இறங்குச்சுன்னா, அவங்களோட Q2 நெட் ப்ராஃபிட் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது 3% குறைஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட் காரணமா இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்கை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. டாக்டர் ரெட்டிஸோட Q2 நெட் ப்ராஃபிட் பாருங்க, 14% அதிகரிச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பிரமாதமான ரிசல்ட். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ நல்ல ரிசல்ட் வந்தும் ஸ்டாக் பிரைஸ்ல ஒரு சின்ன சரிவு. ஏன் தெரியுமா? இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. அதாவது ஏற்கனவே வாங்கினவங்க லாபத்தை எடுத்துட்டு வெளியே வராங்க. நல்ல நியூஸ் வந்தாலும் ஒரு ஸ்டாக் ஏன் குறையும் என்பதற்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரி, இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் நிஃப்டி பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். நாம அவங்களோட கருத்துக்களை ஒரு நியூஸா தான் பார்க்கறோம். இது நம்ம சேனலோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விகே விஜயகுமார் என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்கிற நிலைமை நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டும் புதுசா ஒரு ரெக்கார்ட் ஹை போறதுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குன்னு சொல்லியிருக்கார். மறுபடியும் சொல்றேன், இது அவரோட கருத்தை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் தான். அடுத்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் லெவல்ஸ்னா என்ன சிம்பிளா சொல்றேன். இது ஒண்ணும் இல்ல, ஒரு இண்டெக்ஸுக்கு எந்த விலை ஒரு சப்போர்ட்டா, அதாவது ஒரு தளமா இருக்கு, எந்த விலை ஒரு ரெசிஸ்டன்ஸா, அதாவது ஒரு தடையா இருக்குன்னு சொல்றதுதான். இப்போ என்ரிச் மணியோட சிஇஓ திரு பொன்முடி ஆர் அவங்களோட அனாலிசிஸ் படி நிஃப்டிக்கு 3 முக்கியமான லெவல்ஸ் இருக்கு. 25,660 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், 25,830 இன்னைக்கோட இன்ட்ராடே பிவட் பாயிண்ட், முக்கியமா 25,950 தாண்டிட்டா ஒரு பிரேக் அவுட் கிடைக்கலான்னு அவர் சொல்றாரு. இதுவும் அவரோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தின ஒரு செய்தி தான், நம்மளோட அட்வைஸ் கிடையாது. அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பிரைஸ்ல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்ல இருக்குன்னு காட்டுற நம்பர் தான் இது. ஒரு இடத்துல ஓஐ அதிகமா இருந்தா அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். சாம்கோ செக்யூரிட்டிஸ்ல இருந்து துபேஷ் தமேஜா என்ன சொல்றாருன்னா, ஆப்ஷன்ஸ் டேட்டா படி 25,500 லெவல்ல புட் ஓஐ ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால அது ஒரு நல்ல சப்போர்ட். அதே மாதிரி 26,000 லெவல்ல கால் ஓஐ அதிகமா இருக்கிறதால அது ஒரு பெரிய தடையா இருக்கும். சோ நிஃப்டி இந்த 25,500க்கும் 26,000க்கும் நடுவுல ட்ரேட் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மறக்காதீங்க, இதுவும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட அனாலிசிஸ் பற்றிய செய்தி மட்டும்தான். சரி வாங்க, இவ்வளவு நேரம் பார்த்ததோட ஒரு குவிக் சம்மரி பார்த்துடலாம். இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதல்ல நல்ல குளோபல் மற்றும் டொமஸ்டிக் நியூஸ் காரணமா மார்க்கெட் பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. ரெண்டாவது, கோடக் பேங்கோட ப்ராஃபிட் குறைஞ்சதால அதோட ஸ்டாக் விலை இறங்குச்சு. மூணாவது, டாக்டர் ரெட்டிஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்தும் ப்ராஃபிட் புக்கிங் காரணமா ஸ்டாக்ல சின்ன சரிவு. கடைசியா எக்ஸ்பர்ட்ஸ் நிஃப்டி 25,500க்கும் 26,000க்கும் இடையில ட்ரேட் ஆகலாம்னு கணிக்கிறாங்க. சரி, நாம பார்த்த இந்த நியூஸ்ல எந்த நியூஸை நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டெய்லி மார்க்கெட் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுப்பு: இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.